சரி, காலையில போறோம். காலையில வேண்டாம், காலையில வேண்டாம், இப்பவே கிளம்புங்க. காலையில தானே கல்யாணம். காலையில நேரமா கிளம்புனா காஞ்சிபுரம் போயிடலாமே. மாமா அது இங்கிருந்து போயிடலாம் மாமா. ஆனா காலையில நேரமா எந்திரிச்சு அவசர அவசரமா நீங்க கிளம்புனா அடிச்சு புடிச்சு நீங்க ஓடணும். அதுக்கு நீங்க இப்பே கிளம்பி போயிட்டா ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்கு. அங்க தங்கி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரீயா நீங்க கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல. காலையில நாங்க கோயிலுக்கு போகணுமேக்கா. காஞ்சிபுரத்துல இல்லாத கோயிலா மாறி எல்லா அம்மனும் அங்கதான் இருக்கு. கல்யாணத்தை நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு எல்லா அம்மனையும் நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. மாமா யோசிக்கலாம் ஒண்ணு டைம் இல்ல மாமா. மாறி கூட்டிட்டு கிளம்புங்க. ஓகே ஓகே, இரு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா இருங்க. நீங்க போய் தாராத்து கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக காஞ்சிபுரம் போறேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறத சொல்லிடுங்க. அம்மா கிட்ட எப்படி போய் சொல்றது? எனக்காக சொல்லுங்க மாமா. நல்ல விஷயத்துக்கு போய் சொன்ன தப்பில்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் மாமா. சரி, அப்படியே சொல்றேன். நல்ல மாமா. நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி வழியே பாரு. அக்கா இல்லக்கா, சொன்னா கேளுங்க. நான் காலையில கோயிலுக்கு போகணும்க்கா. ஹஸ்பண்ட் சார் மட்டும் போயிட்டு வரட்டுமே. சரியா போச்சு போ. அதெல்லாம் ஒண்ணு விட முடியாது. நீ கண்டிப்பா மாமா கூட போகணும். ஐயோ அக்கா, நான் கோயிலுக்கு போகணும், புரிஞ்சுக்கோங்க. நீ கோயிலுக்கு தானே போகணும். காஞ்சிபுரமே கோவில் நகரம் தான் மாதிரி. நீ நைட்டு போய் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில எந்திரிச்சு எல்லா கோயிலும் கும்பிட்டுட்டு வா. இப்போ எதுக்காகக்கா நாங்க ஹோட்டல்ல போய் தங்கணும்? காலையில கூட போய்க்கலாமே. ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா சீக்கிரம் கிளம்புமா. வாங்க சார். சார் எந்த ரூம்ல ஃபயர் அலாரம் அடிச்சிட்டு சொல்லுங்க மேடம். 303 ல இருந்து சார். சேஃப்டி கீ எடுத்துறோம். ஓகே சார். நீங்களா வாங்க. ஓகே. மேடம் மேடம், அது சேஃப்டி கீ. நாங்க சார். என்னாச்சு? நான் ரூம் பூட்டி தானே வச்சிருந்தேன். நீங்க எல்லாம் அப்படி உள்ள வந்தீங்க? ஃபயர் அலாரம் வந்ததனால சேஃப்டி கீயை வச்சு ஓபன் பண்ணிட்டோம். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி மாத்து சாவியை வச்சு ரூம் திறக்கலாம்? மாரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சாரி சார், நீங்க போங்க. யா ஓகே. ஹஸ்பண்ட் சார், தப்பு பண்ணது அவங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க டியூட்டி தான் அவங்க செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா, அதாவது நெருப்பு புடிச்சு எரிஞ்சா அலாரம் அடிக்கும். உடனே உதவிக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. நீங்க கற்பூரம் ஏத்துனதும்
ஃபயர் அலார்ம் அடிச்சிருக்கு, அதான் அவங்க ஓடி வந்திருக்காங்க. ஆ சாப்பிட வேண்டியதுதான். மாரி, நீ சாப்பிட்டு பரவாயில்ல. ஆ வந்துருச்சு. ஆ ம். ஓ, என்ன என்ன பாக்குறீங்க? ஆமா, மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. எதுவும் விசேஷம் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆச்சு, அதான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். குழந்தை கொடுங்க. ஏங்க ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏங்க அவங்களுக்கே குழந்தை இல்ல, நம்ம குழந்தைய வேற தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம குழந்தைக்கு தாங்க திருஷ்டி படும். முதல்ல கோயில போய் சுத்தி போடணும், கையில கருப்பு கயிறு கட்டணும். ஏய், ஏன்டி இத மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். சாரி சூர்யா. தட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். என்ன ஆடிட்டர் கால் பண்றாரு? சார், அது ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு உடனே ஃபோன் பண்ணேன். அட பாவி, குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதே. அப்படின்னு முக்கியமான விஷயம். சங்கரபாண்டி என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தார் சார். ஐயோ, சங்கரபாண்டி உங்களை பார்க்க வந்தானா? என்ன விஷயமா? எதுக்காக வந்தான்? நீங்க உங்க மருமக மாறி பேர்ல எழுதி வச்சிருக்கிற சொத்தை எல்லாம் அவர் மாத்தி எழுதணும்னு சொல்றாரு சார். மாத்தி எழுதணுமா? யார் பேருக்கு மாத்தி எழுதணுமா? உங்க சன் சூர்யா பேருக்கு மாத்தி எழுதணுமா? நான் முடியாதுன்னுலாம் சொல்லிட்டேன் சார். அவர் போனை போட்டு தாரா மேடம் கிட்ட கொடுத்துட்டாரு. தாரா மேடமும் அதே தான் சார் சொன்னாங்க. நான் ஜெகதீஷ் சார் சொல்லாம மாறி பேர்ல இருக்கிற சொத்தை யார் பேருக்கும் மாத்தி எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ, கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் பாத்துக்கிறேன். ம். நான் சொல்லாம நீங்க சொத்தை யார் பேருக்கும் மாத்தி எழுதக்கூடாது, புரியுதா? ஆ, ஓகே சார். என்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பி வெளியே போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போன்னு சொன்னேன்ல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் சொத்த சூர்யா பேருக்கு தானே எழுத சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏய், காரணம் காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். விளக்க எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன். என்னங்க என்னங்க என்ன தொடாத, வெளியே போ. என்னங்க போடி.
என்னோட மாத்திரையை கொடு. மாத்திரையை கொடுத்தாரா? மாத்திரையை கொடு. நான் செத்துருவே. மாத்திரையை கொடு. வலி தாங்க முடியல. கொடுத்தாரா? என்னையா வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன? இப்ப நீ இந்த உலகத்தை விட்டே போக போற. என்னது இது? மாரிய சூரிய மாமும் அதுக்குள்ள வந்துட்டாங்க. 2 பேரும் பதட்டமா வேற இருக்காங்களே. என்னவா இருக்கும்? மாமா அப்பா மாமா அப்பா ஐயோ, சூர்யா வந்துட்டான் போல இருக்கே. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? மாமா அப்பா என்னங்க என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஐயோ, மாத்திரை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்களே. என்னங்க எந்திரிங்க. சார், மாமாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது மாறி. அப்ப குணமாயிடுவாரு. தைரியமா இரு. ஆமா மாறி, மாமா நல்லா ஆயிடுவாரு. கண்ணு முழிச்சதும் உன்னை கூப்பிடுவாரு பாரு. நர்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓகே சார். நீங்க கூடவே இருந்து பேஷண்ட்டை பாத்துக்கோங்க. ஓகே சார். வாங்க. டாக்டர் டாக்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு? மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கு. அவருக்கு ஹெவியான அட்டாக் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
அப்சர்வேஷன்ல இருக்காரு. கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க சார். எனக்கு என் மருமகம் மாறிய பார்க்கணும். இருங்க சார், வர சொல்றேன். சிஸ்டர், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு சார். மாறிங்கிறவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. மாறி வா. வாங்க நீ. அப்பா 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 ஹரி ஓகேப்பா. சூர்யா, மாறிய பார்க்கணும். சூர்யா, மாறி தானப்பா. இருங்க, இப்ப கூட்டு வந்துடுறேன். தினேஷ் கூட இரு. மாமா ஆஸ்தி, மாறி. மாமா உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க மாமா. ஆமாப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. அண்ணன் மாரியை கூட்டு வந்துடுவாரு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. மாறிய பார்க்கணும். அண்ணன் கூட்டிட்டு வந்துருவாருப்பா. மாறி, மாறி, மாறி. அப்பா மாறி, மாறி. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க தைரியமா இருங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மாறி, இனிமே இந்த குடும்பத்தை நீதாம்மா பாத்துக்கணும். இனிமே இந்த குடும்பம் உன் கையில தான் இருக்கு. வேணாம், வராத. அவள கிட்ட வராதேன்னு சொல்லு. என் கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. சூர்யா, என்னாச்சு? வரக்கூடாதுன்னு சொல்லு சூர்யா. சூர்யா, மாமா. ஏய் போ போ, அப்பா, வெளியே போ. மாமா. நீ வரக்கூடாது. அப்பா, மாமா, மாமா. மயங்கிட்டாரு. அப்பா அப்பா என்னப்பாச்சு? மாமா அப்பா ப்ரோ, இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சீக்கிரம் போ. மாமா, வாங்க டாக்டர், வாங்க. டாக்டர் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ ஏங்க உள்ள போய் நிக்கிறீங்க? உள்ள கொஞ்சம் வெளில போங்க எல்லாரும். கொஞ்சம் வெளியில இருங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. தேங்க்ஸ் டாக்டர். ஐ லவ் யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.
சரி வா போலாம். டேய் கொஞ்சம் சீரியஸான ஒர்க்குடா. ப்ரோ கால் பண்றாரு. மச்சான் நீ கட் பண்ணு, நான் அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ. தினேஷ் எங்க இருக்க? இங்க ரிசப்ஷன்ல அப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை, எனக்கு ஹார்ட் ஷேப்ல பலூன் வேணும். கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? ஓகே ப்ரோ, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே. ப்ரோ எதுக்காக இப்ப ஹார்ட் ஷேப்ல பலூன் கேக்குறாரு? மேடம் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து வைங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துறேன். ஓகே சார். இந்தாங்க ப்ரோ, நீங்க கேட்ட ஹார்ட் ஷேப் பலூன். தேங்க்ஸ் தினேஷ். என்ன இது? ஹாஸ்பிடல் ரூம்ல லவர்ஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆஹா, டாக்டர் வந்துட்டாரே. மாட்டினேன். என்ன சூர்யா, டாக்டர் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனா? ஓகே ஓகே, இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். அழகு தேவதை, இத பார்க்கும் பொழுது என்னுடைய ஹார்ட் பீட்டே எகிருது. உனக்கு எப்படி இருக்கும்? அப்பா அங்க சீரியஸா இருக்கிறாரு, இங்க மகன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத அழகு தேவதை. அந்த மாணி இந்த ஹாஸ்பிடலை விட்டு புறமாத்தான் போவா, கன்ஃபார்ம். முதல்ல அதை செய்யுங்க. நீ போட்ட விஷ ஊசியால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, மூளைக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டு. வாய மூடு. என்னைக்காவது சொன்ன வேலையை நீ சரியா செஞ்சு முடிச்சிருக்கியா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பாடி எடுத்துட்டு போய் புதைக்கணுமா இல்ல எரிக்கணுமான்னு டிஸ்கஷன் வேற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே வேண்டாம் சிஸ்டர்.
வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். எதை செஞ்சாலும் திட்டுதான். போலி விஷமரத்தை கொடுத்து நம்மள ஏமாத்திட்டான். அவனை என்ன பண்ற பாரு. சொல்லுங்க பாஸ். மேட்ரு ஓவரா? பேலன்ஸ் பணத்தை என் அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க. யோ, நீ மட்டும் நேர்ல மாட்டின அவனை உன்னை உண்டி இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஒரு நாளைக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன்டா. என்னாச்சு பாஸ்? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? என்னது? எதுக்கு டென்ஷனா இருக்கேனா? நீ கொடுத்த விஷமருந்து போலியா இருக்கும் போல இருக்குடா. நான் அத ட்ரிப்ஸ்ல கலந்தும் அத ஆளை காலி பண்ணலடா. மூளைய மட்டும் தாண்டா காலி பண்ணி இருக்குது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன் அக்கவுண்ட்டுக்கு வேற நான் பணத்தை அனுப்பணுமா? பிச்சு குடுவேன் பிச்சு. முதல்ல வாங்கின பணத்தை திருப்பி குடுறா. போனா வைடா. நாம பேசுறத மாறி கேட்டிருப்பாளோ? இப்ப என்ன பண்றது? எதையாவது சொல்லி சமாளிப்போம். மாறி, ஹஸ்பண்ட் சார பாத்தீங்களா? எங்க இருக்காருன்னு தெரியுமா? நல்ல வேலை நாம பேசின எதையும் இவ கேட்கல போல இருக்குது. கிரேட் எஸ்கேப். தினேசும் மாப்பிளையும் இப்பதான் இந்த பக்கம் போனாங்க. மாறி, இந்த பக்கமா வா. ஆமா, மான்சு பக்கம் இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. போ மாறி. அப்பாடா, போய் தொலைச்சா. மாறி என்ன கேட்டுட்டு போறா? சூர்யா எங்கன்னு கேட்டு போறா சிஸ்டர். நல்ல வேலை சிஸ்டர். நான் விச ஊசி கொடுத்தவன போன்ல திட்டிட்டு இருந்தேனா, மாறி அதை கேட்டுட்டாலும் ரொம்ப பயந்துட்டேன் சிஸ்டர். இந்த மாதிரி தான் நீ ஏதாவது முட்டாள்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ பேசுனத மாறி மட்டும் கேட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சங்கர் பாண்டி சித்தப்பாவோட அழகு தேவதை மாறி ரூம்ல இப்ப எதை பார்த்து கடுப்பாய் நிக்கிறான்? போதும் ஹஸ்பண்ட் சார். என்ன மாறி? மாத்திரை போடணும்ல, இந்த சாப்பிடு. வர இரு. இந்த போதும் ஹஸ்பண்ட் சார். நீங்க ஊட்டி விட்டதுனால வழக்கத்தை விட நான் அதிகமாவே சாப்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி மாத்திரை கொடுக்கறேன். அதையும் மாட்டேன்னு சொல்லாம சாப்பிடணும். ஓகே? சரிங்க ஹஸ்பண்ட் சார். இரு. ஹஸ்பண்ட் சார், காட்டு. இவ்ளோ பெரிய மாத்திரையா? கசப்பா இருக்குமே, வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, நீ காட்டு. அவ்வளவுதான். இந்த தண்ணி குடி. இந்த சுகர். ஏதோ தீஞ்ச வாசனை வருது. ஓ, தீஞ்ச வாசனை உங்கிட்ட இருந்தா வருதா? ஆமா ஆமா, வயிறு கபகபான்னு எரியும்ல, அதனாலதான் அந்த வாசனை வருது போல இருக்கு. ஏய், திஸ் இஸ் டூ மச். நீ ரொம்ப ஓவரா பேசுற.